கடந்த வீடியோவில் எப்படி செய்வது என்று நாம் விவாதித்தோம். 1. இண்டக்டிவ் ப்ராக்சிமிட்டி சென்சார்களை பயன்படுத்தி வெவ்வேறு பொருட்களை கண்டறிதல். 2. கொள்ளளவு ப்ராக்சிமிட்டி சென்சார்களை பயன்படுத்தி வெவ்வேறு பொருட்களை கண்டறிதல். அதன் தொடர்ச்சியாக இந்த காணொளியில் போட்டோ எலக்ட்ரிக் ப்ராக்சிமிட்டி சென்சார்களை பயன்படுத்தி வெவ்வேறு பொருட்களை கண்டறிவது எப்படி செய்வது என்று விவாதிக்கப் போகின்றோம். எலக்ட்ரிக் ப்ராக்சிமிட்டி சென்சார்களை பற்றி நாம் விவாதிப்போம். போட்டோ எலக்ட்ரிக் ப்ராக்சிமிட்டி சென்சார்கள் போட்டோ எலக்ட்ரிக் சென்சார்கள் அல்லது போட்டோ ஐஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இவை ஒளியை பயன்படுத்தி பொருட்களின் பிரசன்ஸ், இல்லாமை அல்லது தூரத்தை கண்டறிய பயன்படும் சாதனங்கள். தொழில்துறை ஆட்டோமேஷன், உற்பத்தி, பேக்கேஜிங் மற்றும் பல்வேறு பயன்பாடுகளில் அவற்றின் பல்துறை மற்றும் நம்பகத்தன்மை காரணமாக அவை பரவலாக இது பயன்படுத்தப்படுகின்றன. போட்டோ எலக்ட்ரிக் ப்ராக்சிமிட்டி சென்சார்கள் அவற்றின் சென்சிங் வரம்பில் உள்ள பொருட்களின் பிரசன்ஸ் அல்லது இல்லாமையை கண்டறிய ஒளியை பயன்படுத்துகின்றன. அவை ஒரு எமிட்டர் ஒளியை வெளியிடும் மற்றும் ஒரு ரிசீவர் ஒளியை கண்டறியவும் ஆகியவற்றை கொண்டிருக்கும். எமிட்டர் மற்றும் ரிசீவர் இடையே உள்ள லைட் பீமை ஒரு பொருள் குறுக்கிடும் போது அது சென்சாரின் வெளியீட்டை தூண்டுகின்றது. இந்த மோடில் எமிட்டர் மற்றும் ரிசீவர் ஒன்றுடன் ஒன்று எதிரே வைக்கப்படுகின்றன. அவற்றுக்கிடையே ஒரு இடைவெளி உள்ளது. ஒரு பொருள் இந்த இடைவெளியை கடந்து செல்லும் போது அது லைட் பீம் குறுக்கிடுகின்றது. ரிசீவரின் அவுட்புட் சிக்னலில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. டாஸ்க் 1. போட்டோ எலக்ட்ரிக் ப்ராக்சிமிட்டி சென்சார்களை பயன்படுத்தி வெவ்வேறு பொருட்களை கண்டறியவும். ஸ்டெப் 1. உங்கள் சென்சாரின் பவர் தேவைகளை தீர்மானிக்கவும். பெரும்பாலான போட்டோ எலக்ட்ரிக் சென்சார்ஸ் குறைந்த வோல்டேஜ் டிசி சக்தியில் இயங்குகின்றன. பொதுவாக 12 வோல்ட் அல்லது 24 வோல்ட் டிசி. குறிப்பிட்ட வோல்டேஜ் மற்றும் தற்போதைய தேவைகளுக்கு உங்கள் சென்சாரின் டேட்டா ஷீட்டை நீங்கள் சரிபார்க்க வேண்டும். ஸ்டெப் 2. சென்சாருடன் மின்சார சப்ளையை இணைக்கவும். பொதுவாக இது பவர் சப்ளையின் பாசிட்டிவ் டெர்மினலை சென்சாரின் பாசிட்டிவ் டெர்மினலுடனும் பவர் சப்ளையின் நெகட்டிவ் டெர்மினலை சென்சாரின் நெகட்டிவ் டெர்மினலுடனும் இணைப்பதை இது உள்ளடக்குகின்றது. ஸ்டெப் 3. டேட்டா ஷீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பின்படி ஒரு பொருள் கண்டறியப்பட்டதை குறிக்க விளக்கு அல்லது பஸர் போன்ற லோடுகளை இணைக்கவும். போட்டோ எலக்ட்ரிக் சென்சார்கள் பொதுவாக ஒரு பொருளை கண்டறியும் போது நிலையை மாற்றும் அவுட்புட் சிக்னலை கொண்டிருக்கும். இது அவுட்புட் சென்சார் வகையை பொறுத்து என்பிஎன் சிங்கிங் அல்லது பிஎன்பி சோர்சிங் ஆக இருக்கலாம். டிடெக்ஷனின் அடிப்படையில் நீங்கள் கட்டுப்படுத்த அல்லது கண்காணிக்க விரும்பும் சாதனத்தின் இன்புட்டுடன் சென்சாரின் அவுட்புட் டெர்மினல்களை இணைக்கவும். ஸ்டெப் 4. சென்சாரின் எமிட்டர் மற்றும் ரிசீவரை பொசிஷன் செய்யவும். அதனால் எமிட்டர் எமிட் செய்யும் லைட் பீமின் ரிசீவரை குறிவைக்கும். பொருள்கள் கண்டறியப்பட வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கும் பகுதியை சென்சிங் பகுதி உள்ளடக்கியது என்பதை உறுதிப்படுத்தவும். ஸ்டெப் 5. சென்சாரை இயக்கி அது சரியாக செயல்படுகிறதா என்பதை சரிபார்க்கவும். சென்சாரின் அவுட்புட் சிக்னலை கவனிப்பதன் மூலம் இதை செய்யலாம். எந்த பொருளும் லைட் பீமை தடுக்காத போது அவுட்புட் ஒரு நிலையில் இருக்க வேண்டும். உயர்ந்த அல்லது தாழ்வாக சென்சார் வகையை பொறுத்து மற்றும் ஒரு பொருள் பீமை குறுக்கிடும் போது அவுட்புட் எதிர்நிலைக்கு மாற வேண்டும். உங்கள் பயன்பாட்டை பொறுத்து உங்கள் குறிப்பிட்ட தேவைகளுக்கு ஏற்ப அதன் செயல்திறனை மேம்படுத்த சென்சாரில் சென்சிங் அல்லது பிற அமைப்புகளை நீங்கள் சரி செய்ய வேண்டியிருக்கும். ரீகேப். இந்த வீடியோவில் எப்படி செய்வது என்று நாம் விவாதித்தோம். போட்டோ எலக்ட்ரிக் ப்ராக்சிமிட்டி சென்சார்களை பயன்படுத்தி வெவ்வேறு பொருட்களை கண்டறிதல்.